உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் பின்னணி பலரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஐந்து குழந்தைகள் 2 பெரியவர்கள் என 7 உயிர்களை விழுங்கியுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையாரம் மலையில் நிகழ்ந்த நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 5 பேர் திங்களன்று சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் ராஜ்குமார் மற்றும் இனியாவின் உடல் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. உடல்களை மீட்பதற்கு ஒரு புறம் கடும் போராட்டம் நிலவி வர, மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காண்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. காரணம், மண்ணுக்குள் புதைந்த உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைந்து கிடந்தன. தலை தனியாக, உடல் தனியாக என சடலங்கள் மீட்கப்பட, சிறுவர்களின் உடல்கள் அவர்கள் அணிந்திருந்த உடையை வைத்துதான் கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்தது துயரத்தின் உச்சம். இது மட்டுமன்றி சிறுமி ஒருவரின் உடலை அவரின் காதணியை வைத்தே கண்டுபிடிக்க முடிந்ததாக கூறி கதறி துடித்தனர் உறவினர்கள். இந்நிலையில் மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காண சென்ற உறவினர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து கதறி எழுத காட்சி காண்போர் மனதை ரணமாக்கியது. இப்படி திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் பகுதியே துக்கத்தில் ஆழ்ந்திருந்த நிலையில் மேலும் துக்கத்தை ஏற்படுத்தியது உயிரிழந்த தம்பதியின் சோக பின்னணி. உயிரிழந்த ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா தினக்கூலிகளாக செங்கர் சூளையில் பணியாற்றி வந்துள்ளனர். பெரும்பாலும் வெளியூரில் உள்ள செங்கர் சூளையிலேயே பணி என்பதால் பிள்ளைகளை அத்தை காயத்ரி வீட்டில் விட்டுவிட்டு பணிக்கு செல்வது வழக்கமாம். இந்நிலையில் பென்ஷல் புயல் காரணமாக மழை பெய்ததால் வீடு திரும்பியுள்ளனர் ராஜ்குமார் மீனா தம்பதி. அவங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு அந்த 100 ரூபாய் செங்கல் சூளை வேலை தான் அவங்க செய்யறாங்க. அந்த கல் அறுத்தாதான் சார் அவங்களுக்கு வேலை. கல் அறுத்து அவங்க அதை இது பண்ணாதான் சார் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அதுவும் அன்னைக்கு செய்யலைன்னா அந்த 100 ரூபாய் கூட அவங்களுக்கு இல்லை சார். ரொம்ப ஏழை குடும்பம் தான் சார். அவங்க அந்த பசங்களை நான் தான் சார் பார்த்துக்குவேன். ஸ்கூலுக்கு விட்டு போவாங்க, கூப்பிட்டு போவாங்க, அவங்களும் கூப்பிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க சார். ஒரு 4 நாளைக்கு முன்ன தான் சார் அவங்க வந்தாங்க. 4 நாளைக்கு முன்ன தான் வந்து பசங்க அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு பசங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க சார். கூட்டிகிட்டு போன 2 நாளில் தான் மழை வந்து இந்த மாதிரி ஆகி போச்சுங்க சார். பெற்றோர் வீட்டிற்கு வந்ததால் குடும்பத்துடன் பொழுதை கழிக்கலாம் என பிள்ளைகளும் வ.உ.சி. நகர் 11வது தெருவில் உள்ள வீட்டிற்கு சென்றபோதுதான் இந்த விபரீதம் நேர்ந்ததாக கண்ணீர் விடுகிறார் காயத்ரி. பாதிக்கப்பட்ட பசங்களை நான் தான் சார் பார்த்துன்னு இருந்தேன். எங்கள் அண்ணன் பசங்களை 2 பேரை நான் தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், என்னால் வர முடியல, வண்டி இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, என்னால் வர முடியல, மழை பெய்யுது, நீ போய் கூட்டிகிட்டு வா. நான் தான் சார் போய் மேடம்கிட்ட பேசிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் தான் சார் நான் வச்சுருந்தேன். அப்புறம் 2 நாள் கழித்து அவங்க வந்தாங்கன்ட்டு பசங்க அவங்க கூட போனாங்க சார். நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். போயிட்டு வரேன் அத்தைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்திருந்தால் அந்த குடும்பமே இந்த கோரத்திலிருந்து தப்பியிருக்கும் என வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதியை சேர்ந்த மக்கள். இந்த வாட்டி மழை பெய்யுதுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சார். அங்கேருந்து இங்கே வராமல் இருந்திருந்தால் குழந்தைங்களுக்கு இந்தமாரி நடந்த உயிர் இறப்பே நடந்திருக்காது சார். மழை பெய்யவும் இப்படிதான் வந்தாங்க சார். மழை பெய்யாமல் இருந்திருந்தால் அவங்களும் வேலையாண்டியே இருந்திருப்பாங்க. அங்கேருந்து இங்கே குழந்தைங்கள கூட்டின்னு வந்திருக்க மாட்டாங்க. மழை பெய்யவும் நம்ம கும்பலாக இருக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுன்னு வீட்டில் இருக்கலாம்னு குழந்தைங்கள வீட்டில் வச்சுருந்தாங்க. கும்பலோடு அப்படியே முழுவிட்டாங்க சார். கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தவர்களுக்கு இந்த நிலைமையா என வேதனையில் உள்ள வ.உ.சி. நகர் மக்களை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது நிலச்சரிவு சம்பவம்.
தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் செய்தியாளர் பிரபாகரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.